வந்துவிட்டோம் மருத நாட்டின் எல்லை. ஆமையா, அதோ தெரிகின்றது மலர் வனச்சோலை. மலர் வனச்சோலை. அந்த மலர் வனச்சோலை வழியாகத்தான் அரண்மனை அடைய வேண்டும். புறப்படு. பார்த்தாயா, இந்த மலர்வன சோலையிலே அழகானது ஒரு மொத்தாராம். ஆமையா, யார் இந்த மூத்திரம்? மூத்திரமடா இது, கைத்துல போட்டு மூத்திரம். மொத்தாரம் மூதேவி. ஐயா பார்த்தாயா, இதுல ராஜமுத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது. ராஜமுத்திரை அப்படி என்றால் இது யாருடையதாகத்தான் இருக்கும்? தெரியலையே. இந்த நாட்டு இளவரசி. அடே, இந்த நாட்டு இருளிசது. இருளிசி இவ்வளவு வச்சிருப்பாங்க. இளவரசி இருளிசி. நீ எதுவுமே சொல்லாதடா. இளவரசி சத்தியாவதாகத்தான் இருக்கும். சரி ஐயா, இதை நம்ம கொடுத்துடலாம். கொடுப்பதற்காகவோ என் கரத்தில் இது கிடைத்திருக்கின்றது. என்ன செய்ய போறீங்க? அன்று சொன்னேனே, என்னன்னு? திட்டுகின்றேன் திட்டம். திட்டம். இதை வைத்து திட்டுகின்றேன் பார். ஏன் அந்த முத்தாரத்தை எடுத்து இந்த கொடுக்கல போட்டீங்க? அதுதான்டா திட்டம். சரி, அன்று உன் காதிலே உரைத்தேனே ரகசியம். அன்னைக்கு உன் காது தான் செவிடாச்சா? போயிட்டா பாண்டா. நானாடாது. சரி, புறப்பட. வந்துவிட்டோம் அரண்மனை. உள்ளே இளவரசி இருப்பார்கள். அவரிடத்திலே சென்று நான் வந்திருப்பதாக அறிக்கை செய். என் கூட யாருன்னா கூட்டம் போறதுன இல்ல, மறுமுறைக்கு நானே போவா. தம்பி அப்பு கூப்பிட்டுக்க. நாய் வந்த மாதிரி மரியாதை கட்டுக்கோ, மான கட்டுக்கோ, போடா வெளியே. அவிழ்மானம். அவிழ்மானம். அவிழ்மானம் அது என்னடா மானம்? மரியாதை இல்லாத யாரும் போட இருந்தா நமக்கா? நீ போய் என்ன சொன்ன? உடம்பு கட்டையில அடிக்காத விட்டாங்களா? யார் கூப்பிடுவாங்க? வேற எப்படி கூப்பிடுச்சு? நாம் யார்? அவர்கள் யார்? சிற்றரசு. நாம் பேரரசு. ஆமாய்யா, நம்ம கலைஞர் சிற்றரசு. சரி, கட்டளையோடு கட்டளையோடு எவனவன்? மாமனா, மச்சானா, சொந்தமா? ஏய், எது தொடப்பு காட்டிய? மரியாதை டவுன் பஸ்ல வந்து போயிட்டுமா போயிட்டுமான்ற யார் மாதிரி? ஐயோ, ராபிச்சுக்கார பழகுது. ரொம்ப பசியாடு வந்திருக்கிறான். ஏண்டா 3 நாள் வெடிச்ச சாதம் மாட்டு தொட்டில போட்டுக்கிறேன். அந்த சாதத்தை எடுத்து வெடி கட்டி நல்லா திருப்பியா சாப்பிட்டு போங்கடா. நம்ம முன்ன அவனை போயிட போறான். போலாம். எங்க 3 நாளைக்கு முன்ன வடிச்ச சாதம் மாட்டு தொட்டில போட்டு வச்சுக்கிட்டான். அது போய் எடுத்து சாப்பிட்டு போ சொல்லுது. நம்ம முன்ன அவனா போயிட போறான். வா. அத சாப்பிடறதுக்காக நம்ம வந்தோம். புரட்டாசின்னு பாத்தீங்களா? விநாயகர் சதுர்த்தின்னு பாத்தீங்களா? ஏண்டா ஆளுக்கு ஒரு 1/2 கிலோ கோழிகறி துண்ணு இருப்பீங்க, 5 முட்டை துண்ணு இருப்பீங்க. பல்லு நிறைய பாரு. நமக்கு போய் 4 நாள் வெடிச்ச பழுதுன்றிய பார்த்தா எங்க வந்த உடனே எப்படிப்பட்ட உபசரிப்பு? ஒப்புடன் முகவலார்ந்து உண்மை பேசி ஒப்பெல்லா கூலிட்டாலும் அமிர்தத்தை கொப்பாகுமா? புரியுதா? அப்படின்னா
ஏய், புன்முகத்தோடு அருமையா வந்த உடனே வாங்க ஐயா வாங்க. எவ்வளவு அழகான மரியாதை. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அது முந்திரி கொட்டை வந்து புன்முறுவல் சிரித்த முகத்தோடு உப்பில்லாத கூடு இருக்குது பாரு. இப்ப இருக்கிறவங்களுக்கு கூடுதான் தெரியுமான்னு தெரியாது. கூடு தெரியுமா? சரி. அந்த கூடை உப்பில்லாமல் கொடுத்தாலும் அது எதற்கு ஒப்பாகும்? எதுக்கு? தேவ அமிர்தத்துக்கு ஒப்பாகும். அது முக்கணி. முக்கணி முக்கணினா மாப்பழா வாழை. மாப்பிள வாழை. மாப்பிள வாழை. மாப்பிள வாழை. டேய், மாப்பழா வாழை. அதான் மாப்பிள வாழை. வாயில வரல உற்று என்று சொல்லக்கூடிய முக்கணி பிழிந்தெடுத்து முகம் கடுக்க இடுவாரே ஆகில் ஆகில் கப்பிய பசி கடும் பசி ஆகி விடுமா? எப்படி இப்ப சொல்லு உங்ககிட்ட நடக்கிற கதைய. நானே வீட்டுக்கு வந்துட்டா என்ன மாதிரிலாம் யாரும் எங்க சம்சாரம் மாதிரிலாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. இவங்க கவனிச்சாங்களா? அவங்க என்ன கவனிச்சாங்க? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? தர்ம. பெட்டியார் நீ கூட வீட்டுக்கு போய்கிற தர்மன். தர்மனா கர்ணனா? குடுத்து குடுத்து வாழ்ந்தவன் தர்ம. சரி தர்ம. யாரு? யாரு? அன்னபூரணி. எப்பா எப்பா வந்தவங்கள மரியாதையா வர வைப்போம். எப்படி? அதே என் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு நானே வந்துக்கிறேன்டா. எப்ப போவா தண்ணி அந்த மாதிரி அருமையா கொடுத்து அனுப்புவோம். சத்தியமா உடனே நான் தோட வரவே மாட்டேன்டா. அது என்ன கேட்ட கூழ் என்ன தெரியுமாவா? உனக்கு தாழ்ச்சி கூ தெரியுமா? தாழ்ச்சிக்குவா? நான் பார்த்தது இல்லையாப்பா. தாழ்ச்சி கூனா என்னன்னு தெரியாதுடா. தாழ்ச்சி கூனா இந்த கூழ் காசுற இல்ல? ஆமா. கூழெல்லாம் எடுத்துட்டு போய் அடியில இந்த காந்தல் இருக்கு. அந்த காந்தல் எடுத்து கரைச்சி தண்ணி விட்டு கரைச்சின்னு வச்சுக்கோ, கருப்பு கருப்பா மிதக்குவோம். அதான் தாழ்ச்சிக்குவோம். அப்படி முக்கடி பிழிந்தெடுத்து முகம் கிடைக்க இடுவாரே ஆகில் கப்பிய பசி கடும் பசி. அவங்க சொல்றது கூட நமக்கு அது மாதிரி இருக்குது. நீ போய் கூப்பிடு. போடா, மறுபடியும் ஒரு சான்ஸ். அது மரியாதை இல்லை. தளபதி வந்து சொல்றான். யாரு? நாட்டின் தளபதி. நான் ஏற்கனவே போயிட்டேன். எனக்கு மறாண்டா வேணாம், அந்த இட்லி வேணாம். அம்மா என்ன வேணும்? இட்லி நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. அந்த பொத்த வரைய கூடாது. கை பிடிச்ச காலை புடி, இந்த காலை புடி. சரி, கையை பிடிச்ச ஆளை பிடிச்ச அப்புறம் யாரு அப்படி இருக்குமா சொல்லு. ஐயோ சொன்னேன். என்ன நடக்குதுங்க? நான் போய் தடுப்பேஞ்சி வந்துக்கிறாரு சொல்றது. இப்ப வா எடுத்து உடனே வந்து பிடிச்சிச்சு கை கால. நான் தான் தடுப்பேஞ்சி நினைச்சுக்கிறேன். அப்பொழுது அம்மா யார் தடுப்பீங்க? அப்ப நீ நான் இல்ல. அப்ப நீ யாரு? காவல்காரன். வேலைக்காரன் நாயே. வேலைக்காரன் நாயே. நான் வேலைக்காரன் நாய். ஆமா. அம்மா வேலு கலக்கு போடி உங்க அம்மாக்கும் வாழைக்காரத்துமா பொரியல் அது கது கூடாது. சொல்றியா? இளவரசி யாரு? வாங்க. ஆமா, யார் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? மயில பூங்க வந்து நானும் எவ்வளவு மெச்சின்னு போறேன். சரி, வராத வந்தீங்க. வயதுக்கு என்னதான் சாப்பிடுறீங்க? அப்படியே சொல்றோம். அதுக்கு அம்புகிறா கேக்குறா பாரு.
வாங்கிட்டு போறாரு. ஐயா வணக்கம் வணக்கம். நில 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 அதனால பிரச்சனை வெற்றியேற்றுவேன். ஆளிராயா யாரு? இளவரசி சத்யா அவர்களே, ஐயா கொள்ளை நாட்டின் படை தளபதி ராஜதுரை. நான் ரங்கநாதன். கேட்டாளா? பேர் எடுக்கிறீங்களோ விட்டுற போறீங்க. அப்புறம் காலையில் கனவு வராது போயிடுச்சுன்னா அன்னைக்கு அப்படித்தான் வேறு உள்ள அம்போடு விட்டு வந்துட்டீங்க. நான் பார்க்க நண்டு போயிடுவேன். ஏய், ஏன் வந்தோம் என்று தெரிவிக்கவில்லையா? இல்ல இல்ல போய் சொல்றா. அம்மா ஏடா எதுக்கு எதுக்காக வந்தீங்க? எங்களுக்கு 5 வருடமா கப்ப பணம் செலுத்தல. அந்த கப்ப பணம் வாங்கும் போது வந்திருக்கிறோம். கப்ப பணமா? கப்ப பணமா? ஐயோ சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ண? நான் ஒண்ணும் கலரல. என்ன பண்ணல பாயா? அது இல்லடா. வந்து 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 உள்ள போகுதா? என்கிட்ட பணம் இல்லடா. ஏமா என்ன பணம் இல்ல கட்டி போகுது. நீ அடிவே சரி யா என்னடா? என்கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லையா? வீட்டுக்கு போலாம். அதுக்கா வந்துக்கிறேன். வேற என்ன? ஐயா, பணம் இல்லை என்றால் ஏய், சிறைச்சாலை வளைத்துடுவோமா? ஏய், பணம் கொடுக்கல அம்மால உன்னை போய் சச்சிடுவோம். சச்சிடும். சிறைச்சாலை. சிறைச்சாலை நாங்க வளைத்துடுவோம். சாதாரணமா வரல. எப்ப வந்துருக்கீங்க? நாங்க படையோட வந்துக்கிறோம். என்னென்ன படை? படை டேய், டேய், கட்டாய மானத்தை வாங்குற. தெளிவா சொல்றா. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை முப்படையோட வந்திருக்கும். வந்திருக்கு. பணம் தர முடியுமா முடியாதா? என்னோட பணம் இல்லடா. ஆ, அதனால ஆ, அதனால ஆ. என் கழுத்துல இருந்த ஐயோ நான் அது போய் வா. எது 3 துணி தூங்குறியா? சரி, பாவி அதுலடா என் கழுத்துல இருந்த முத்தாரத்தை காணண்டா. எதுமா என்னடா? அந்த அம்மாவுது ஆ, கயிற்றுல போடுவாங்களே ஆ, அது மூத்தத்தை காணும். தாரத்தை காணவில்லை. ஒரு முத்தாரத்தில் 30 முத்தைகள் சேர்த்து வச்சிருந்தேன். அது